வணக்கம் பார்த்தாரு, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சக்காக தான் இருக்கேன். நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி செகண்ட் அட்டம்ப்டில் டே 2. என்னன்னா செகண்ட் அட்டம்ப்டில் டே 2 நான் புதுசாக வந்து கேட்டிங்கன்னா 100 நாளில் 1 லட்ச ரூபா சம்பாரிச்சு காட்ட போகிறேன்றதை ஃபஸ்ட் வாட்டி அட்டம் பண்ணி அதை தோற்றுட்டு இப்போ செகண்ட் வாட்டி ட்ரை பண்ண போகிறேன். அதான் டே 2. இந்த வீடியோ சூப்பராக போச்சு. எடிட்டிங் ரொம்ப வீடியோ கட்டிச்சு, அதனால் எனக்கு எடிட்டிங் பண்ணவே முடியல. நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்னன்னா இவ்வளோ நாளாக எனக்கு தூக்கமே வரல. இன்றைக்கி பாருங்கள், கண்டிப்பாக எனக்கு தூக்கம் ஃபுல்லாக இஸ்கோன்னு சொன்னேன் தெரியுமா. தூக்கம் ஃபுல்லாக வரும்னு சொன்னேன். அப்போ கூட நான் 1 மணி மட்டும் ட்ரை பண்ணேன். அப்புறமா பாதி எடிட் பண்ணி பாதி அப்படியே வச்சுட்டு வந்துட்டுக்கிறேன். எவ்வளோ மணிக்கு ஆன் பண்ணேன்னா கரெக்டாக 10 மணிக்கு தான் ஆன் பண்ணேன். ஏன்னா 1 மணிக்கு தூங்கி லேட் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் 10 மணிக்கு தான் ஆன் பண்ணேன். இன்னும் ஆர்டர் வரல. இப்போ டைம் என்னென்னா 10:15 ஆகுது, இன்னும் ஆர்டர் வரல. ஆர்டர் வந்தோடனே கண்டினியூ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே ஆர்டர் வரல. அதனால் அப்படியே வீடியோ ஷூட் பண்ணிட்டு வீடியோ அப்படியே போயிடலாமே சொல்லிட்டு வீடியோவில் வந்துட்டேன். நேற்று அந்த இன்சென்டிவ் ஒன்றும் ஆடே ஆகலை. வேறு 324 ரூபாய் நான் வாங்கிச்சு தரமா, அது அப்படியே தான் இருக்குது. இன்சென்டிவ் ஆடே ஆகலை. 2 ஜிக்ஸில் 5 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 5 ஆர்டர் 7 ஆர்டரே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனாலும் இன்சென்டிவ் ஆட் ஆகலை. அது 175 ருபீஸ் ஆட் ஆகலை. பார்க்கலாம். போட்டுறது ஆன் பண்ணியிருக்கேன். சாயந்தரமாக ஜொமேட்டோ ஆன் பண்ண போகிறேன். 2 டெலிவரி வேலை செஞ்சு 1 லட்ச ரூபா சம்பாரித்து காட்டுறேன். அப்புறம் வேறு ஃபஸ்ட் ஆர்டர் எவ்வளோ மணிக்கு போட்டுக்கிறான்னா கரெக்டாக 10:48 தான் கொடுத்துக்கிறான். இது சென்டரில் வெறும் ஒரே ஆர்டர் தான் கொடுத்தான். அதுவும் நேற்று நான் என்ன பண்ணிட்டேன், 2 ஆர்டருக்கு மேலேயே மிஸ் பண்ணிட்டேன். அதான் இது லாஸ்ட்டில் கேன்சல் ஆகிடுச்சு. அப்புறமா இந்த பக்கம் போகிறதுன்னு சொல்லிட்டு 2 ஆர்டருக்கு மேலே மிஸ் பண்ணிட்டேன். அதனால் 60 செகண்ட் காட்டுது. இந்த ஒரு ஆர்டர் முடிச்சுன்னா அந்த 60 செகண்ட் கம்ப்ளீட் ஆகிடும். அப்புறம் ஸ்கோர் வேறு இறங்கிட்டு இருக்குது. ஸ்கோரு 55க்கு மேலே இருக்கணும். இந்த 80 இன்ச்சு இப்போ பார்த்தீங்கன்னா 74 ஆகிட்டு இருக்குது ஸ்கோரு. இந்த ஸ்கோரும் லாகின் அவர் ரெண்டுமே இருந்தால் நம்ம ப்ரைம் பார்ட்னர் இருந்தாக்கா இந்த ஆர்டர் எடுக்கும்போது 10 செகண்ட் வராது. இப்போ ப்ரைம் பார்ட்னர் இல்லாததுனால 10 செகண்ட் வருது. ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டே ப்ரைம் பார்ட்னர் இல்லை தான், 10 செகண்ட் தான் வந்து நின்றுச்சு. இப்போ இந்த 2 ஆர்டர் மிஸ் பண்ணதுனால 20 செகண்டாக வருது. இந்த 20 செகண்டெல்லாம் ஒரே ஒரு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணாலே போயிடும். அப்புறமா வரும் 10 செகண்ட் தான் வரும். அப்புறமா நார்மல் ஆகிடும். ரொம்ப நேரம் உட்கார கஷ்டம் ஆகுது. இந்த உட்கார டைமில் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா எடிட்டிங் தான் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் நேற்று விட்டுருந்து இல்லை. லாஸ்ட் இது 2 வீடியோ கிளிப்பிங் இது இல்லையா, அது எடிட்டிங் தான் பண்ணியிருந்தேன். இப்போது எங்கே பிக்கப்னா ஜேசி நகர் பால்யாவில் தான் பிக்கப் பண்ணி பின்னால ட்ராப்பு. என்ன குத்தமிச்சுக்கிறாங்கன்னா இந்த கவரில் தான் ஏதோ குத்தமிச்சுக்கிறாங்க. உள்ளே இருக்கிறதெல்லாம் பார்க்கக்கூடாது. அமௌண்ட் எவ்வளோனா 198 சொல்லியிருப்பேன். 198 இல்லை, அது 183 183 ரூபா. அது எவ்வளோ கிலோமீட்ரு? 10 கிலோமீட்ரு. வேறு ஃபஸ்ட் ஆர்டரும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் ஆர்டரும் பிக் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் ஆர்டர் எவ்வளோ வந்துச்சுன்னா 183. இப்போ செகண்ட் ஆர்டர் இப்போ பிக் பண்ணிட்டுக்கிறேன் இல்லையா, அதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 237. என்ன எடுத்துகிட்டு போயிட்டுக்கிறேன்னா ஒரு சீக்ரெட்டான ஒரு பொருள். இது என்ன தெரியுதா? அப்படியே வச்சிடலாம். போதை பொருள். இது எல்லாமே போர்டர் பண்ணுறாங்க பாருங்க. வேறு சும்மா சொன்னா வேறு, அதெல்லாம் போதை பொருள்லாம் ஒன்றும் இல்லை. ஜவ்வரிசியை போர்டரில் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறமா போதை போகிறேன்னு சொல்லிட்டு அதை நான் பண்ணிட்டு போகிறேங்க. அதான் இப்போ 17 கிலோமீட்டர் கொடுக்க போகிறேன். ட்ராப் பார்த்திங்கன்னா ட்ராப் எங்கன்னா நாக்சாந்திரா. வேறு இன்றைக்கி கிளைமேட்டு செம்மையாக இருக்குது. வானம் மூடினே இருக்குதா. நேற்றெல்லாம் வெயில் வச்சிச்சு, தண்ணியே இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன், வீட்டிலேருந்து இது எடுத்துன்னு வந்துக்கிறேன். இது என்னதுன்னா நன்னாரி சர்பத்து, பால், அப்புறம் சப்ஜா சீட்ஸு, அப்புறமா பாதாம் பிசின். இந்த 4 போட்டு கலந்து கொஞ்சம் சர்க்கரை, இந்த 4 போட்டு கலந்து அடிக்கிற வெயிலுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்தால் எங்கள் வெயில் அடிக்க மாட்டேங்குது. நானும் முடினே இருக்குது. இப்போ தான் ஆர்டர் முச்ச கையோடு உட்காந்துக்கிறேன். ஆர்டரே வரல. ஏதோ ஒரு ஆர்டர் வந்துச்சு மலேஸ்வரம்க்கு. அம்மன் டொக்குடு டக்கு. அது எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரில, டக்குன்னு எடுத்துட்றாங்கப்பா. ஆர்டருக்காக வெயிட் பண்ணியிருக்கிறேன்.
ஓகே அது ஆர்டர் எல்லாம் வந்துச்சுன்னா திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். வேறு இந்த ஹெச்எலுக்கு என்ன பிக்கப் பண்ணிட்டு போயிருக்கிறேன்னா சின்ன டப்பா 2. எந்த டப்பா தரமா இந்த மாதிரி பெயிண்ட் டப்பா 2 எடுத்துன்னு போயிருக்கிறேன். இதுக்கு இந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி இன்னொரு குட்டி ஆர்டர் எடுத்தேன் 64 ரூபாய். ஏன்னா இந்த ஹெச்எல் கிட்டலாம் அவ்வளோ ஆர்டர் வர்றதில்லை. வந்த ஆர்டர் எடுத்துன்னு வந்தேங்கிறது சொல்லிட்டு அது என்ன குத்தமிச்சுக்கிறான் தெரியுமா? சிம் கார்டு தான் குத்தமிச்சுக்கிறாங்க. அப்படியே ஏன்னா பேக்கில் அவ்வளோ பேர் பேக்கில் என்ன வைக்க சொல்லிட்டு முன்னாடி வச்சிட்டேன். இப்போ இது எவ்வளோ கிலோமீட்டர் பிக்கப்பு, எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராப்னா 1.5 கிலோமீட்டர் பிக்கப்பு, 1 கிலோமீட்டர் ட்ராப்பு. இதுக்கு 64 ரூபா. அதே இதை நான் சொல்லி ஆகணும். என்னதுன்னா நேற்று மாதிரி ஆர்டர் இல்லை. நேற்று எப்படி டக்குன்னு வந்துச்சோ அந்த மாதிரி இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி ஆர்டரெல்லாம் ஸ்லோ டல்லு. எவ்வளோ அர்னிங்ஸ் ஆகிக்குதுன்னா வெறும் 614 ரூபா ஆகிக்குது. ஆல்ட் அர்னிங்ஸ். ஆர்டரெல்லாம் ஸ்லோ. வதர காற்றுல யாரும் டிப்ஸே கொடுக்கல. அது ஏதோ ஒரு ஊர்லேருந்து லேப்டாப் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க ஸ்கூட்டரில். அவங்க பார்த்தீங்கன்னா 165க்கு 200 பண்ணிட்டாங்க. அவங்க சொல்லினே இருந்தாங்க ப்ரோ சீக்கிரம் ப்ரோ ஃபாஸ்ட் அப்புறம் அந்த ப்ரோ சொல்லினே இருந்தார் ப்ரோ சீக்கிரம் ப்ரோ இந்த இன்டர்வியூ போகுது சீக்கிரம் வா சொல்லியிருந்தாங்களா. சொன்ன டைம்கெல்லாம் டக்குன்னு எடுத்து வந்து கொடுத்துருவோன்னே குஷி ஆகிட்டு 165லேருந்து 200 பேமெண்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ரா டிப்ஸு எவ்வளோ டிப்ஸ் அப்போ எக்ஸ்ட்ரா 35 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஓகே தர இப்போ கோரமங்கலேருந்து வசந்த் நகருக்கு ஒரு ஆர்டர் வந்துருக்குது 182 அமௌண்ட்டு. எவ்வளோ கிலோமீட்டர் தெரில. பிக்கப்பே 2 கிலோமீட்டர் போகணும். இங்கே தான் ஒரு ரிட்டர்ன் ரோட்டில் போய் பிக்கப் பண்ணி வசந்த் நகர் ட்ராப் பண்ணிட்டோன்னா அப்படியே ஆஃபு. அங்கே ஆஃப் பண்ணிட்டு டக்குன்னு அங்கேருந்து ஜொமேட்டோ. ஏன்னா இப்போ என்ன டைமு 4:20. அங்கே போகிறதுக்குள்ளே 5 மணி ஆகிடுமா. 5 மணி ஆயிடுச்சுன்னா திருப்பி அங்கேருந்து தூரம் என்ன போட்டாக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அங்கேயே ஆஃப் பண்ணி அப்படியே ஜொமேட்டோ கண்டினியூ பண்ணினா தெரிஞ்ச ஜோனு. ஏன்னா தெரியாத ஜோனுக்கு வந்து இது இந்த ஜோன் தான். தெரியாத ஜோனுக்கு வந்து ரொம்ப திணறிட்டேன். இந்த ஹோட்டல் எங்குதுன்னு தெரில, எப்படி போகணும்னு தெரில. தெரியாத ரெஸ்டாரண்ட், தெரியாத ஏரியாவில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்பவும் கஷ்டமாகுது. தெரியும் அதான் வசந்த் நகர் கிட்டக்குது. வசந்த் நகர் முடிஞ்சிச்சுன்னா அங்கே ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஜொமேட்டோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஒரு வழியாக ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வீட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். இப்போ டைம் என்னென்னா கரெக்டாக 5:30 மணி ஆயிடுச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு மூஞ்சி கழுவிக்கின்னு ஒரு 6 மணிக்கே ஜொமேட்டோ ஸ்டார்ட் பண்ணுறேன். வீட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் வீட்டில் போய்ட்டு மூஞ்சி கழுவின்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படி என்ன வெளியே எங்கன்னா இருந்தேன்னா தூரமாக எங்கன்னா இருந்தேன்னா அங்கேயே எங்கன்னா மூஞ்சி கழுவிக்கின்னு அப்புறமா பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுவேன். ஹோட்டலில் அர்னிங்ஸ் எவ்வளோ ஆகிக்குதுன்னா 1114 ரூபா. 14 ரூபாய் நான் வைக்கிது. கரெக்டாக லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சில் சொல்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டு மூஞ்சி கழுவிக்கின்னு ஒரு டீ குடிச்சிட்டு அப்புறமா ஜொமேட்டோ ஸ்டார்ட் பண்ணுறேன். காற்றுலேருந்து ஒரு டீ கூட குடிக்கலப்பா. ஓகே சார் வீட்டுக்கு போய்ட்டு ஜொமேட்டோ ஆன் பண்ணும்போது திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் வேறு நேற்று என்ன ஜொமேட்டோ ஆன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜொமேட்டோ ஆனே பண்ணல. அதுக்கு என்ன காரணம்னா சாயங்காலம் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்ட உடனே வீட்டுக்கு போயிட்டு சும்மா டீ குடிக்கிறதா வீட்டுக்கு போனேன். பார்த்தா மழை வந்துச்சு. அதனால் ஜொமேட்டோவை கண்டினியூ பண்ண ஆகலை. மழை எவ்வளோ மணிக்கு வந்துச்சுன்னா ஒரு 7-8 மணி வரைக்கும் வந்துச்சு. அப்புறமா வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு திருப்பி முன்னாடி ராத்திரி டைமில் ஜோராக வந்துச்சு. என்ன பண்ணுறது சொல்லிட்டு அதனால் தான் போல். நேற்று போர்ட்டலில் எவ்வளோ ஓட்டிக்கிறேன்னா 1114 ரூபா ஓட்டிக்கிறேன். அதில் 355 ரூபா மைனஸ். ஏன்னா 300 ரூபா பெட்ரோல், 55 ரூபா சாப்பாடு. இது 2 மைனஸ் பண்ணோன்னா 786 ரூபா வந்துக்குது. ஸோ நேற்றுதோ இன்றைக்கிதோ ப்ளஸ் பண்ணோன்னா 2901 ரூபா சம்பாரிச்சுக்கிறேன் 2 நாளில். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாட்டா, பாய் பாய். இது டே 3 காலங்காலத்தில் ஆன் பண்ணும்போது எத்தனுங்கிற vlog.